6/4/2025 அக்ஷயா 496க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பு தான் பார்க்க போகிறோம். நண்பா, இன்றைக்கி கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துக்கலாம். நேற்று பாருங்கள், ஆல் போர்டு 3 4 கொடுத்துருந்தோம், சப்போர்ட்டுக்கு 5 கொடுத்துருந்தோம். ரிசல்ட் பார்த்திங்கன்னா 155. நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம் கொஞ்சம் டபுள்ஸ் வர மாதிரி இருக்குதுன்னு. 00 மேலே இருக்க 4 நம்பர் சொல்லியிருந்தோம், கீழே அதுக்கு பவர் நம்பர் 0 தான் வந்திருக்கணும், ஆனால் 55 வந்திருக்குது. சரிங்களா, ஆக மொத்தத்தில் டபுள்ஸ் வந்திருக்குது. சரிங்களா, நம்ம பி போர்டுக்கு 5 ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம், ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. இந்த 1 எங்கே வேணாலும் வரும்னு சொல்லியிருந்தோம். 1 ஏ போர்டு பேருக்கு 15ங்கிற நம்பர் சாலிடாக வந்திருக்கு. சி போர்டு 5 வந்தால் டபுள்ஸ் வந்ததுனால 185ங்கிற நம்பர் சாலிடாக உட்காந்துருக்குது. சரிங்களா, 25 20ங்கிற நம்பர்லாம் வரணும், ஆனால் இந்த 60ங்கிற 06ங்கிற நம்பரு பார்த்திங்கன்னா ஒரு பவர். 0க்கு 5 6க்கு 1 இந்த மாதிரி இந்த நம்பர் உள்ளே இறங்கியிருக்கு. அவ்வளோதான், இந்த நம்பர் இறங்கணும், இல்லைன்னா இந்த நம்பர் இறங்கியிருக்கணும். ஆனாலும் நம்ம 0 கொடுக்கல, 5 தான் கொடுத்துருந்தோம். உள்ளார போர்டில் 5 தான் கொடுத்துருந்தோம், 1 கொடுத்துருந்தோம். அந்த 1 உள்ளே வந்துருக்குது. சரிங்களா, இன்னும் 15ங்கிற நம்பர், ஏன்னா எங்கே வேணாலும் வரலான்னு சொல்லும் போது அது ஏ போர்டுக்கு போயிருக்கு. அவ்வளோதான். சரிங்களா, 5 பி போர்டில் வந்துருக்குது. ஆனால் சி போர்டுலேயும் ஒரு 5 வைப்பாங்கன்னு கொஞ்சம் டவுட்டு தான் எனக்கு. அதனால் பி போர்டு ஸ்ட்ராங்காக இருந்தது, அதனால் பி போர்டில் வச்சு எனக்கு 1 சி போர்டில் 6 வரதுனால அங்கேயும் வரலாம், இல்லைன்னா மேலேயும் போகிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. அதனால் அங்கே கொடுத்துருந்தேன், நான் சென்டராக கொடுத்துருந்தேன், எங்கே வேணாலும் வரலான்னு சொல்லிவிட்டு. அது 15ங்கிற நம்பர் பார்த்திங்கன்னா ஏபியில் நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்குது. சரிங்களா, இதில் நம்ம பார்த்தோம்னா இந்த நம்பரு அப்படியே பவர் 2 நம்பர் பவரில் வந்திருக்கும். 1 5, இன்னொன்று 1, அவ்வளோதான். சரிங்களா, எடுத்துருக்குறோம், ஆனால் பவரில் தான் பாக்ஸ்ன்னு வரும்போது இந்த மாதிரி. இது ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி கணிப்புகள் வரும்போது உங்கள் கணிப்பில் அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா இந்த நம்பரை அதோடு மேட்ச் பண்ணி பார்த்து நீங்கள் வைக்கலாம். சரிங்களா, 155ன்னு ஒரு நம்பர் வந்துச்சுன்னா நீங்கள் சாலிடாக அப்படி வச்சு போட்டுக்கலாம். அப்படி ஒன்று இப்படி ஒன்று, அப்போ தான் வின்னிங் எடுக்கிறதுக்கு தோதுவாக இருக்கும். அதுக்குனால தான் நம்ம அதையும் சொல்லி கொடுக்குறோம். சரிங்களா, சரி, நாளைக்கு உண்டான கணிப்பை பார்த்துடலாம். போனது தான். நாளைக்கு எப்படி இருக்குது? அக்ஷயா 496. அதுக்கு முன்னாடி பாருங்கள், கேரளா மற்றும் டிஆர் புக்கிங் போட விருப்பம் இருக்கிறவங்க 8610575149. இது கேரளா மற்றும் டிஆர். 1 மணி டிஆர், 6 மணி டிஆர், 8 மணி டிஆர், 3 மணி கேரளா. 4 ஷோ புக்கிங் இருக்குது. புக்கிங் போட விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் டிக்கெட் போட்டுக்கலாம். சரிங்களா, டிக்கெட் போடுறது மட்டும் ஹாய்ன்னு போடுங்க. நாளைக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 2 0ன்னு வந்திருக்குது. சரிங்களா, சப்போர்ட்டுக்கு 6 கொடுத்துருக்குறேன். 2க்கு பவர் 7, 0க்கு பவர் 5, 6க்கு பவர் 1. எப்பவும் நான் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்குறேன். சரிங்களா, உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பாருங்கள். நேற்றுக்கு நம்ம கொடுத்ததில் பார்த்திங்கன்னா எப்படி வந்திருக்குன்னா 5 சப்போர்ட்டு கொடுத்து 5 வந்திருக்குது. சரிங்களா, 5 2 போர்டுக்கு வந்திருக்கு. அவ்வளோதான். மற்றபடி 1லாம் நம்ம இதில் ஒரே ஒரு சப்போர்ட்டுக்கு கொடுத்த நம்பர் மட்டும்தான் உள்ளே வந்திருக்குது. 2 5 வந்திருக்குது. அவ்வளோதான். டபுள்ஸாக வந்ததுனால அந்த 2 போர்டுக்கு எப்பவும் இங்கே இருக்கிற நம்பர் 2 போர்டுக்கு வரும். அதை ஒரு நம்பர் நம்மளுக்கு அப்படி போச்சுனாலும் 2 போர்டுக்கு நம்ம கொடுக்குற இந்த 6 நம்பரில் 2 நம்பர் உள்ளே சாலிடாக வருது. அவ்வளோதான். சரிங்களா, அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 8 9, பி போர்டில் 7 2, சி போர்டில் 0 4. சப்போர்ட்டுக்கு வெளியில் 6 கொடுத்துருக்கேன், அது எங்கே வேணாலும் வரலாம், வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 0 பார்த்திங்கன்னா சி போர்டுலேயும் வரலாம், சப்போஸ் மிஸ் ஆனால் ஏ போர்டுக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு. அதையும் நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. சி போர்டு அதிகபட்சம் வரலாம், ஆனால் ஏ போர்டுக்கும் வரணும் 0. அதனால் சப்போஸ் மிஸ் ஆனால் ஏ போர்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, ஏபிபிசி ஏசியை பொறுத்த வரைக்கும் 0 8 41 72 37 36 58 04 49. இந்த நம்பர் ரொட்டேட்டாகவும் ஆகலாம். சரிங்களா, ஆனால் பவர் வருதான்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது பவர் வந்துச்சுன்னா பவர் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, ஏன்னா எல்லாமே நம்ம மாற்றி மாற்றி வைக்க முடியாது. எடுக்கிற கணிப்பில் அதை ஸ்ட்ராங்காக கொடுத்துட்றேன். உங்களுக்கு பவர் ஏதாவது ஒரு நம்பரில் பவர் வந்துச்சுன்னா நீங்கள் அப்படி ஒன்று இப்படி ஒன்று வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா, அதுக்காக மட்டும் நம்ம சொல்லிக்கிறோம். அதேமாதிரி நாளைக்கு ஒரு டபுள்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா 2 நாள் டபுள் அடிச்சுட்டாங்க. 3ஆம் நாள் 90% அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆனால் அடிக்கவும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, ஏன்னா டபுள்ஸும் காட்டுது நாளைக்கு. அதனால் கொடுத்துருக்குறேன் நான் 11 77 44 3 நம்பர் மேலே கீழே பவர் நம்பர் கொடுத்துருக்குறேன். சரிங்களா, 827 151 870 224 494 877 806 908 ஒரு 8 செட்டு கொடுத்துருக்கேன் பாக்ஸில். டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் ஒரு எப்போவுமே நம்மளுக்கு ஃபுல் வின்னிங் வராது. சப்போஸ் அது ஒரு குதிரை பம்பு மாதிரி தான். அதனால் நீங்கள் உங்கள் கணிப்பில் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும் எடுத்து
கொஞ்சம் மாற்றி மாற்றி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா. இல்லைன்னா விட்டுருங்க. நம்மளுக்கு எப்போவுமே இந்த இடம் தான் 1, 2, 3 பர்டிகுலராக இந்த 3 இடம் தான் நம்ம சொல்லுவோம் டபுள்ஸ் வர்ற இடம் சரிங்களா. அது வந்து எப்போது ஒருக்கா தான், அது எப்போவுமே வந்துக்கிட்டே இருக்காது. இருந்தாலும் 2 நாள் தொடர்ந்து அடிச்சிருக்காங்கன்றதுனால 3ஆவது நாளும் கொஞ்சம் வாய்ப்புகள் உண்டு சரிங்களா. அதனால் பார்க்கலாம் நாளைக்கு எப்படி வருதுன்ட்டு. அதிகபட்சம் இந்த இடங்கள் தான் நமக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமாக வின்னிங் தரக்கூடிய இடங்கள். இதை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க அதை ஃபாலோ பண்ணி எடுப்பாங்க. அதை கரெக்டாக எடுத்து வச்சிங்கன்னா டெய்லி நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த இடத்துல அதிகபட்சம் நமக்கு வின்னிங் வருதுன்ட்டு. அதை வாரத்தில் 4 நாள் 5 நாள் நம்மளுக்கு வின்னிங் கிடைக்கும். எல்லா நாளும் வரிசையாக தொடர்ந்து வின்னிங் கொடுத்துக்கிட்டே இருக்கும் கிடைக்காது. ஏன்னா ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு இடத்துல மாறி மாறி வந்துடும் வின்னிங். ஆனால் நம்ம ஃபாலோ பண்ணுறது வந்துட்டு ஒரே இடம், ஏதாவது ஒரு இடத்த பிடிச்சி அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு 2D கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அதை மட்டும் கம்பல்சரி ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா. அதேமாதிரி நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.